ஏற்பாடு. இப்போ ஐயக்கடன் ஏற்பாடுன்னு சொல்றது கடன் பட்டோருடன் குறித்தோர் தொகை கிடைப்பது நமக்கு சந்தேகமா இருந்தா அந்த சந்தேகிக்கிற தொகையை நாம கணக்குகள்ல பதிகிற ஒரு முறை தான் இந்த ஐயக்கடன் ஏற்பாடுன்னு சொல்றோம். அறவிட முடியாத கடனுக்கு இதுக்கு வித்தியாசம். அறவிட முடியாத கடனுக்கு நிச்சயமா தெரியும் அந்த தொகை என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப பதிவு எப்படி எழுதணும்? அறவிட முடியாத கடன் வரவு கடன் பட்டோர் கட்டுப்பாடு சில நேரடி கடன் பட்டோட கழிச்சிடுவோம். ஆனா ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்யற தொகை நிச்சயமா கிடைக்காது சொல்லலுமா? சந்தேகிக்கிற தொகை தானே. அப்ப பதிவு எப்படி எழுதுவோம்? ஐயக்கடன் கணக்கு வரவு அதை கூட நேரடியாக கடன் பட்டோட கழிக்கணுமா? அப்ப ஒரு கணக்குல பதிஞ்சு வைப்போம், தனியா ஒரு கணக்கு. அந்த கணக்கு பேர் சொல்லுங்க, ஐயக்கடன் ஏற்பாடு கணக்கு. சரி, இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஐயக்கடன் ஏற்பாடு சம்பந்தமா பெரும்பாலும் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல 2 சீராக்க பதிவு செய்ய வேண்டி வரும். இதோட முடிக்க போறோம், அதுக்குள்ள கணக்கு தான் செய்ய போறோம். இந்த ஐயக்கடன் ஏற்பாடு சம்பந்தமா நம்ம 2 சீராக்க பதிவு செய்யப்படும். ஒன்று குறை ஐயக்கடன் ஏற்பாடு. குறை ஐயக்கடன் ஏற்பாடு. அடுத்து இன்னொன்று இருக்கு, மிகை ஐயக்கடன் ஏற்பாடுன்னு சொல்லி இந்த வடிவம் எழுதி கொடுங்க. அது என்ன குறை ஐயக்கடன் ஏற்பாடு, அது என்ன மிகை ஐயக்கடன் ஏற்பாடு. நிறைய பேருக்கு குழப்பம் வர விஷயம். முதல் விலை கொடுக்கும், ஐயக்கடன் ஏற்பாடு என்ன கணக்கு? தொடரும் கணக்கா மூடும் கணக்கா? மூடும் கணக்கு தொடரும் கணக்கு. எது மூடும் கணக்கு? வருமான கணக்கும் செலவின கணக்கும் மூடும் கணக்கு. சொத்து பொறுப்பு உரிமையாண்மை தொடரும் கணக்கு. ஐயக்கடன் ஏற்பாடு என்ன கணக்கு? ஒரு சொத்து கணக்கு. ஐயக்கடன் ஏற்பாடு என்ன கணக்கு? சொத்து கணக்கு. ஆனா என்ன மீதி? செலவு மீதி, அதாவது விதி மீதி. சொல்ல விதி மீறிய கணக்கு. கீழே கொடுத்துருக்கான பாருங்க கணக்கெல்லாம். கீழே கொடுத்துருக்கானா? இருக்கு. முதலாவது சொல்லுங்க பாப்போம். முதலாவது சொல்லுங்க, கடன் பட்டோர் என்ன கணக்கு? நிதி கூட்டின் மூலம்னா சொத்தா பொறுப்பா உரிமையாண்மை வருமானமும் செலவா? கடன் பட்டோர் சொத்து. சொத்து என்ன மீதி? வரவு மீதி. நிதி கூட்டின் மூலத்தில் போடுங்க சொத்து, மீதியில போடுங்க வரவு மீதி. ரெண்டாவது அதை விட முடியாத கடன் இருக்கிற வரவு செலவினம். செலவினம் என்ற வளமை என்ன மீதி? வரவு மீதி. ஐயக்கடன் பொதுவா ஐயக்கடன் அது செலவினம். ஐயக்கடன் செலவினம். அப்ப என்ன மீதி? வரவு. ஐயக்கடன் ஏற்பாடு. ஐயக்கடன் ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய சொத்து. ஆனா என்ன மீதி? அப்போ ஒரு மார்க் இருக்கிற ஒரு இச்சார் மார்க் பண்ணிருங்க, ஏதாச்சும் ஒரு அடையாளப்பட்டிருக்க, அது விதி மீறியது. சொத்துன்னு சொன்னாலும் அது என்ன மீதிக்கு வரும்? செலவு மீதிக்கு வரும். மீளப்பெற்று அறவிட முடியாத கடன். மீளப்பெற்று அறவிட முடியாத கடன் 2 விதமா இனங்காணலாம். வருமானமும் இனங்காணலாம், செலவினமும் இனங்காணலாம். நீங்க 2ஐயும் குறிச்சு கொள்ளுங்க. ஆனா கூடுதலா நாங்க இப்ப சொல்றது, இப்போ புதுசுன்றதை விட இப்ப நார்மலா மீளப்பெற்று அறவிட முடியாத கடன் 2 விதமா பதிவாகும். ஒன்று பிற வருமானமா காட்டுறது, அது முன்ன பழைய பதிவு. இப்ப என்ன பண்ணுவோம்னா விநியோக செலவுல கழிச்சு காட்டுவோம். விநியோக செலவுல கழிச்சு காட்டும். அப்ப செலவுல அதை கழிக்கிறதுனால அதோட என்ன கணக்கு எடுத்துக்கலாம்? செலவின கணக்கு எடுத்துக்கலாம். நீங்க 2ஐயும் குறிச்சு கொள்ளுங்க, வருமானம் அல்லது செலவினம். ஆனா என்ன மீதியில வரும்? செலவு மீதி கூட தான் வரும். மீதி செலவு மீதி கூட தான் வரும். மீதி செலவு மீதி கூட தான் வரும். அது பதிகிற இடத்தை பொறுத்து வேறுபடும். சரி, இப்ப இதுல எது மூடும் கணக்கு, எது தொடரும் கணக்கு?
இப்ப இந்த 5ல எது மூடும் கணக்கு, இது தொடரும் கணக்கு. அதைக்கு note பண்ணுங்க. தொடரும் கணக்குகள் மூடும். இதில் இந்த 5ல மட்டும்தான், இந்த 5 தான் இப்ப பார்க்கிற கணக்குகள் தொடரும் கணக்குகள் மூடும் கணக்கு. இந்த 5 எடுத்துக்கொள்ள இந்த 5 கணக்குகள் தொடரும் கணக்கு என்பது 2 கணக்கு தானே. எதுக்கு அப்ப மீதி வரும்? தொடக்க மீதி காணப்படும். கடன்பட்டோர் ஐயக்கடன் ஏற்பாடு, கடன்பட்டோரும் ஐயக்கடன் ஏற்பாடும் தொடரும் கணக்குகள். அதுகளுக்கு தான் தொடக்க மீதி இருக்கு, அதுகளுக்கு தான் தொடக்க மீதி. எது மூடும் கணக்குகள்? வருமான கணக்கு, செலவின கணக்கு, மூடும் கணக்கு. இதுல எது வருமான செலவினம்? அறவிட முடியா கடன், ஐயக்கடன், மீள பெற்ற அறவிட முடியா கடன். இதுகள் தான் மூடும் கணக்கு. சோ இதுகளுக்கெல்லாம் பிள்ளைகள் தொடக்கம் இது இருக்காது, நோ ஓப்பனிங் பேலன்ஸ். இவைகளுக்கெல்லாம் தொடக்கம் இது இருக்காது, அவ்வளவு வித்தியாசம். அப்ப தொடரும் கணக்குன்னா தொடக்கம் இது இருப்பது, மூடும் கணக்குன்னா அதுகளுக்கு என்ன இருக்காது, தொடக்கம் இது இருக்காது. அதுக்கு அந்தந்த வருஷத்தோட க்ளோஸ் பண்ணிச்சு. சரி, இங்க வாங்க. நமக்கு இது 2-3 வினாக்கள் செய்ய இலகுவா பிடிப்பற்றும். 2-3 வினாக்கள் செய்ய இந்த குறை ஐயக்கடன் மிக ஐயக்கடன் ஈஸியா நம்ம ஐடியா எடுத்துக்கலாம். சரி, இல்லாம இந்த குறை ஐயக்கடன் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் சொல்றது வழியா கவனிச்சு கொடுங்க. இங்க பாருங்க, ஆரம்ப ஆரம்ப கடன் பட்டோர், ஆரம்ப கடன் பட்டோர், ஆரம்ப கடன் பட்டோர் நாங்க எடுத்துக்கிறோம் ஒரு 10,000. ஒரு இலகுவான உதாரணம் எடுத்துக்கோங்க, 10,000. அப்ப நிதியாண்டு 10,000, 1 லட்சம் எடுத்துக்கோங்க. எவ்வளவு நிதியாண்டு ஆரம்பத்தில் கடன் பட்டோர்? 1 லட்சம் இருக்கா. இந்த 1 லட்சம் கடன் பட்டோருக்கு தான் 10% ஐயக்கடன் ஏற்பாடு. அது எத்தனை வீத ஏற்பாடு செய்யறதுன்னா கணக்குல சொல்லுவாங்க. எத்தனை வீதம் சந்தேகிக்கிறது கணக்குல சொல்லுவாங்க. 5 வீதமா, 10 வீதமா, 15 வீதமான்னு சொல்லுவாங்க. 10 வீதம் எடுத்துக்கிறோம். 10 வீத ஐயக்கடன் ஏற்பாடு சொல்லுங்க. எவ்வளவு ஒரு ஐயக்கடன் ஏற்பாடு பிள்ளை? 1 லட்சம் ரூபாய்க்கு 10 வீதம் எவ்வளவு பிள்ளை? 10,000. எவ்வளவு சொல்லுங்க. அப்ப எவ்வளவு தொடக்கத்துல ஐயக்கடன் ஏற்பாடு? பேசுங்க என்னோட. 10,000 ஏற்பாடு இருக்கு. அப்போ என்ன பாருங்க, நாங்க ஒரு கணக்கு போட்டுக்கிறோம். அந்த கணக்குக்கு பேர் ஐயக்கடன். என்ன கணக்கு? ஏற்பாட்டு கணக்குன்னு ஒரு கணக்கு திறந்து அந்த ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்குல எவ்வளவு தொடக்கத்துல மீதி, ஆரம்பத்துல எவ்வளவு மீதி? ஐயக்கடன் ஏற்பாடு என்ன மீதி? வரவு மீதியா செலவு மீதியா? ஐயக்கடன் ஏற்பாடு என்ன மீதி? செலவு மீதி. தொடக்கத்துல செலவு பக்கம் எவ்வளவு மீதி இருக்கு? 10. உண்மையிலே தொடக்க ஏற்பாடு போன வருஷம் என்ன ஏற்பாடு? இறுதி ஏற்பாடு தான். போன வருஷம் இறுதி தானே இந்த வருஷத்துக்கு. ஓகே, அதெல்லாம் சரி. இப்ப இந்த வருஷம் இறுதியில, இந்த வருஷம் இறுதியில கடன்பட்டோர், இறுதியில கடன்பட்டோர் மீதி 1,20,000 வருது. எப்படி இறுதியில கடன்பட்டோர் மீதி வந்திருக்கும்? அது நாம இனி கடன்பட்டோர் கட்டுப்பாடு செஞ்சா வருதானே. எப்படி கடன்பட்டோர் கட்டுப்பாடு செய்வோம்? ஆரம்ப கடன்பட்டோர் மீதியோட கடன் விற்பனைகளை வர வச்சு, உட்திருமலை செலவச்சு, அவற்றை பெற்ற காசை செலவச்சு, கொடுத்த கழிவை செலவச்சு, ஞாபகம் அதெல்லாம் காசலை மறுக்கப்பட்டா வர வச்சு, கழிவு ரத்து செஞ்சா வர வச்சு, அறவிட முடியாதுன்னு செஞ்சா செலவச்சு, அந்த கணக்கை ஃபுல்லா செஞ்சா கடன்பட்டோட இறுதி மீதி வருமா? அப்படி கடன்பட்டோட இறுதி மீதி எவ்வளவு கொடுத்திருக்கு? 1,20,000. இந்த இறுதி மீதிக்கு தான் இந்த 10 வீத ஏற்பாடு செய்யுது. எப்பவுமே கடன்பட்டோர் மீதிக்கு தான் ஐயக்கடன் ஏற்பாடு செய்யும். சொல்லுங்க, கடன்பட்டோர் மீதிக்கு தான் ஐயக்கடன் ஏற்பாடு செய்யும். அதுக்கு தான் நான் சந்தேகிக்கலாம். இப்ப எவ்வளவு இறுதியில கடன்பட்டோர் இருக்காரு? எத்தனை வீத ஏற்பாடு செய்ய போறோம்? சொல்லுங்க. 10 வீத ஐயக்கடன் ஏற்பாடுண்டா எவ்வளவு ஐயக்கடன் ஏற்பாடு? 12,000 ஏற்பாடு செய்யணும். எவ்வளவு ஏற்பாடு செய்யணும்? இங்கதான் வரப்போகுது கதை. இப்ப விளைபடுற கதைய நிதியாண்டு முடிவில
ஐயக்கடனுக்கான ஏற்பாடு எவ்வளவு இருக்கணும்? 12. எங்க சொல்லுங்க. நிதியாண்டு முடிவில ஐயக்கடனுக்கு ஏற்பாடு எவ்வளவு இருக்கணும்? 12. இப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கணும், ஏற்கனவே ஏற்பாடு செஞ்ச தொகை இருக்கா? ஏற்கனவே ஏற்பாடு செஞ்ச தொகை இருக்கா இல்லையா? இருக்கு. அதன் ஆரம்பத்துல ஏற்பாடு எவ்வளவு ஏற்பாடு இருக்கு நம்மகிட்ட? நிதியாண்டு இறுதியில ஐயக்கடனுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருக்கணும்? 12. ஆனா ஏற்கனவே ஆரம்பத்துல ஐயக்கடனுக்கு ஏற்பாடு இருக்காடா? இருக்கு. எவ்வளவு மட்டும் ஏற்பாடு இருக்கு சொல்லுங்க? 10. அப்ப இந்த ஏற்பாடு இருக்கிறது போதுமா போதாதா? எவ்வளவு இருக்கணும் முடிவில்? ஆனா எவ்வளவு இருக்கு? அப்ப எவ்வளவு போதாது? 2000 போதாது தானே? அந்த 2000க்கு தான் பேர் என்ன? ஐயக்கடன். புகை ஐயக்கடன். இதுக்குதான் பேர் என்ன? அப்படின்னாடா நிதியாண்டு முடிவில எவ்வளவு மட்டும் இருக்கணும் ஐயக்கடனுக்கு ஏற்பாடு? 12,000. பாருங்க, 12,000 இருக்கணும் ஏற்பாடு. அப்போ ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு அப்படி செய்யணும். ஐயக்கடன் ஏற்பாடு கணக்கு செய்யும் போது எவ்வளவு இறுதியில மீதி வரணும்? அப்ப இந்த இறுதி மீதி தானே அடுத்த ஆண்டுக்கு என்ன மீதியா வரும்? இது ஒரு தொடரும் கணக்காச்சு. அப்ப இந்த 12,000 தான் இறுதி ஏற்பாடா வரணும். 12,000. அப்ப மீதி வந்தது 12. அடுத்து என்ன இருக்கு சொல்லுங்க? மீதி சென்றது 12. பாருங்க, கணக்கு செய்யற விதத்தை வித்தியாசமா செய்வது. அப்ப இதுதான் இறுதி ஏற்பாடு இருக்கணும். அப்ப ஓல்ரெடி அங்க ஏற்பாடு இருக்கா இல்லையா? இருக்கு. எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? 10,000 இருக்கு. எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? 10,000. அப்போ நிதியாண்டு முடிவில ஐயக்கடனுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? 12,000 ஏற்பாடு இருந்தா போதும். ஆனா எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? 10. இருக்கிறது போதுமா போதாதா? போதுமா போதாதா? போதும். எவ்வளவு போதாது? இந்த 2,000 தான் பேர் சொல்லுவோம் குறை ஐயக்கடன். அதுக்குதான் பேர் என்ன? குறை ஐயக்கடன். திருப்பி முதல் கணக்கு தானே. வார்த்தைகள்ல சரியான புதுசா தெரியும், கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் உங்களுக்கு. இது என்னடா வித்தியாசமான ஒரு கணக்கா இருக்குன்னு சொல்லி அப்படிதான் 2-3 கணக்கு சரியாகும். ரைட். மீண்டும் ஒரு வார்த்தைகளை வடிவ சொல்லுங்க. எவ்வளவு இறுதியில் ஐயக்கடன் ஏற்பாடு? இது எப்படி சொல்லுவோம்னா, நிதியாண்டு முடிவில ஐயக்கடனுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? 12,000 ஏற்பாடு இருந்தா போதும். எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? சரி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏற்கனவே ஏற்பாடு இருக்கா? அது கேள்வி நீங்க தான் கேட்டுக்கணும். ஏற்கனவே ஏற்பாடு இருக்கா? இருக்கு. எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? 10,000. அப்ப இருக்குதானே? இருக்கிறது போதுமா? போதும். போதும். எவ்வளவு போதும்? 2. அதுக்கு தான் பேர் சொல்லுவோம் குறை ஐயக்கடன். இதுக்கு தான் பேர் என்னோட. அப்ப என்னமா குறை ஐயக்கடன்? குறை ஐயக்கடன் எதை விட எது குறைவா இருக்கிறது? நிதியாண்டு இறுதியில உள்ள ஐயக்கடன் ஏற்பாடை விட நிதியாண்டு ஆரம்பத்தில் உள்ள ஐயக்கடன் ஏற்பாடு குறைவா இருந்தா அதுக்கு தான் பேர் குறை ஐயக்கடன். எவ்வளவு குறை ஐயக்கடன்? 2. அந்த 2,000 குறை ஐயக்கடனுக்கு என்ன பதிவு வரும்னு நீங்களே பாருங்க. பதிவு நான் சொல்ல போறேன், நீங்க தான் சொல்ல போறீங்க பதிவு. இப்ப இந்த கணக்கை நம்ம சமப்படுத்த போறோம். தொகை எங்க அதிகம்? வரவா செலவு. தொகை எங்க அதிகம்? வரவா செலவா? தொகை எங்கட அதிகம்? வரவு எவ்வளவு? செலவு எவ்வளவு? தொகை எங்க அதிகம்? கூட்டுங்க எவ்வளவு? 12. அப்படியே கொண்டு போமா இங்க 12,000. இப்ப இந்த 12,000த்துல 10,000 கழிப்பட்டா எவ்வளவு வித்தியாசம்? எந்த 2,000 தான் என்ன சொல்லுவோம்? குறை ஐயக்கடன். பாருங்க அது பதிவு. குறை ஐயக்கடன். குறை ஐயக்கடன் என்ன? இப்ப நீங்க இப்ப இந்த கணக்கு அப்படியே மத்த சைடுல செஞ்சு பாருங்க. எவ்வளவு தொடக்க ஐயக்கடன் ஏற்பாடு? எவ்வளவு குறை ஐயக்கடன்? 2 கூட்டின எவ்வளவு? 12,000 வருமா? இப்போ 2,000 கூட்டி 12,000 எடுத்தோமா? 12,000 பதிஞ்சுட்டு 2,000 எடுத்து 15 இதுதான் கணக்கு. இந்த கணக்கு இப்படித்தான் செய்யும். நீங்க மிகை குறைய கூட்டி இறுதி மீதி எடுக்க மாட்டீங்க. எதை எடுத்துட்டு இறுதி மீதியை எடுத்துட்டா என்ன கண்டுபிடிப்போம்? அந்த மிகை குறை பாஸ். அப்ப நிதியாண்டு இறுதியில எவ்வளவு இருக்கணும் ஐயக்கடனுக்கு ஏற்பாடு? 12,000. ஆனா தொடக்கத்துல எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? 10,000. அப்ப எவ்வளவு வித்தியாசம் வருது? அந்த 2,000 பேர் என்ன? குறை ஐய. பதிவு சொல்லுங்க பாப்போம். ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. சொல்லுங்க. ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. அப்ப என்ன கணக்கு வரும்? ஐயக்கடன் கணக்கு வரும். குறை ஐயக்கடன் போடணுமான்னு கேட்டா அவசியம். நீங்க ஐயக்கடன் வர வச்சாவே போதும். பதிவு பதிவு
ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு வித்தியாசம். அப்ப ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு எங்க வைப்போம் செலவு கொடுது. அப்ப ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு 2000 கொடுக்குமே 2000 செலவு வச்சுட்டு என்ன கணக்கு தர வரும் ஐயக்கடன் கணக்கு வரும். அப்ப உண்மையிலேயே நம்ம குறை ஐயக்கடன் தான் ஐயக்கடன் சொல்றது. எது குறை ஐயக்கடன் தான் நாங்க வளமை என்ன சொல்லுவோம் ஐயக்கடன். முன்னுக்கு போய் பாருங்க ஐயக்கடனுக்கு என்ன பதிவு எழுதுனீங்க? ஐயக்கடனுக்கு 2 பதிவு எழுதுனீங்களா? என்ன பதிவு எழுதிங்க பாருங்க ஐயக்கடன் ஐயக்கடன் இந்த பதிவு எழுதுங்க. அப்ப உண்மையிலேயே ஐயக்கடன் என்று சொல்றதுடா இந்த வருஷம் எவ்வளவு ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்யுங்களோ அதுக்கு. இப்போ இதை வேலைக்கு பண்ணுங்களேன். இது 10,000 இருக்கா? இந்த 10,000 என்ன ஏற்பாடு? இந்த வருஷம் ஏற்பாடு போன வருஷம் இறுதி ஏற்பாடு. போன வருஷம் இறுதி ஏற்பாடு. இந்த 12,000 பேர் சொல்லுங்க இந்த வருஷம் முடிவில் இறுதி ஏற்பாடு. அப்ப உண்மையிலே இந்த வருஷத்துக்கு எவ்வளவு? இந்த வருஷத்துக்குன்னு சொல்றது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு சொல்லுங்க. நல்லா விளைக்கணும். எப்பவுமே தொடரும் கணக்குகள் என்ன கணக்குகள் சொல்லுங்க. தொடரும் கணக்குகள் பார்க்கும்போது அந்த வித்தியாசம் தான் பார்க்கணும். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆரம்ப காசு மீதி நீங்க வருஷத்தை தொடங்கும் போது உங்களுடைய காசு மீதி 80,000 இருக்கு. எவ்வளவு இருக்கு? 80,000 வருஷத்தை தொடங்கும் போது. இறுதி காசு மீதி எல்லா விதமான நடவடிக்கையில முடிஞ்சு க்ளோசிங் இறுதி காசு மீதி 1,20,000 இருக்குன்னா என்னுடைய கேள்வி உண்மையிலே எவ்வளவு காசு கூடி இருக்கு? 40,000 தானே. அப்ப அதுதானே அந்த காலப்பகுதிக்கு வந்தது. அந்த காலப்பகுதிக்கு வந்தது 1,20,000 40,000 40,000 மாற்றம் தானே பார்க்கணும். அப்ப எப்பவுமே மீதிகள் தந்தா அந்த வருஷத்துக்கு என்ன தொகைன்னு பாக்குறதுக்கு என்ன பார்க்கணும்? மாற்றம் தான் பார்க்கணும். மீதிகள் தந்தா அந்த ஏன்னா மீதி என்பது அந்த வருஷத்துக்குரியதா அந்த வருஷம் முடிவில் உள்ளதா? அந்த வருஷம் முடிவு. மீதி என்பது என்னைக்குமே என்னடா அந்த வருஷத்தில் என்ன உள்ளது முடிவு. அப்ப பாருங்க மாற்றம் இந்த இடத்துல எவ்வளவு காசு கூடின்னு சொல்லுங்க 40,000. அப்ப அதுதான் அந்த வருஷத்துல அதிகரிச்ச காசு. அப்ப அதே மாதிரி இதை பார்க்கும். அப்ப தொடக்கத்துல எவ்வளவு ஐயக்கடன் ஏற்பாடு 10, இறுதி எவ்வளவு ஐயக்கடன் ஏற்பாடு 12. அப்ப இதன் அர்த்தம் சொல்லுங்க. நிதியாண்டு முடிவுல ஐயக்கடனுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? 12,000 ஏற்பாடு இருந்து. ஆனா ஓடோட ஏற்பாடு இருக்கா? எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? அப்ப இருக்கிறது போதுமா போதாது? எவ்வளவு போதாது? அப்ப அந்த 2,000 தான் பேரு குறை ஐ. அப்ப வளமையா நாம குறை ஐயக்கடனத்தை செலவு எடுத்துப்போம். சொல்லுங்க 2 பதிவு சொல்லுங்க. ஐயக்கடன் கணக்கு வரும் ஐயக்கடன் ஏற்பாடு செல். இந்த குறை ஐயக்கடன் படிக்கணும். இந்த குறை ஐயக்கடன் 2,000 வருமான கூட்டுல என்ன செலவு என்ன காணப்படும்? விநியோக செலவாக இருக்கு. என்ன செலவு என்ன காணப்படும்? வருமான கூட்டுல என்ன செலவு என்ன காணப்படும்? விநியோக செலவு என்ன காணப்படும். சரி, நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு 2-3 கணக்கு செய்ய பிடிப்படும். தியரி மட்டும் வேலை கொடுத்து 2-3 கணக்கு சேர்த்து ஈஸியா மற்றதை பார்த்துட்டு வந்துடும். அப்ப ஈஸியா புரிஞ்சுடும். நீ அப்படியே வாங்க. மிக ஐயக்கடன் ஏற்பாடு இல்லை. எதுக்கு அப்படியே ஒப்பசு? மிக ஐயக்கடன் ஏற்பாடுனா இவ்வாறு ஆரம்ப கடன்பட்டோர் மீதி 1,50,000 10 வீத ஐயக்கடன் ஏற்பாடு. சொல்லுங்க பாப்பா, 10 வீத ஏற்பாடு ஐயக்கடன் ஏற்பாடு 15,000. இறுதி கடன்பட்டோர் மீதி 1,20,000. அப்ப 10 வீத ஐயக்கடன் ஏற்பாடு எடுத்துக்கோங்க. ஐயக்கடன் ஏற்பாடு சொல்லுங்க 10 வீத 12,000. இதன் அடுத்த சொல்லுங்க. நிதியாண்டு இறுதியில ஐயக்கடனுக்கு ஏற்பாடு எவ்வளவு? இது எப்படி சொல்லணும்? நிதியாண்டு இறுதியில ஐயக்கடனுக்கு 12,000 ஏற்பாடு இருந்தா போதும். சொல்ற வார்த்தை நிதியாண்டு இறுதியில ஐயக்கடனுக்கு 12,000 ஏற்பாடு இருந்தா போதும். அது வடிவ விலை கொடுங்க. 12,000 ஏற்பாடு இருந்தா போதும் நமக்கு. ஆனா ஆல்ரெடி ஏற்பாடு இருக்கா இல்லையா? இருக்கு. எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? தொடக்கத்துல 15,000 இருக்கு. அப்ப இருக்குது அதிகமா, இருக்குது குறைவு. அதிகம். எவ்வளவு அதிகம்? 3,000 அதிகம். இதுக்குதான் பேர் மிகை ஐயக்கடன். இதுக்குதான் பேர் சொல்லுங்க மிகை.
அப்ப எதை விட எது அதிகமா இருக்கிறது? இறுதி ஐயக்கடன் ஏற்பாடை விட ஆரம்ப ஐயக்கடன் ஏற்பாடு அதிகமா இருந்தா அதுக்கு பேர் சொல்லுங்க மிக ஐயக்கடன். அப்ப நாங்க இதை அப்படியே ஒரு கணக்கு காட்டிக்கோமா? இதே மாதிரி கணக்கு செய்ய பாருங்க. அதே மாதிரி கணக்கு தான் ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு. ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு. நம்ம தொடக்கத்தில் ஐயக்கடன் ஏற்பாடு 15. சரி, இப்ப உங்களுக்கு தெரியும் தானே இறுதி லெவல் ஏற்பாடு. இறுதி லெவலுக்கு ஏற்பாடு வரணும் 12. அப்பதான் இறுதி நிதி. இந்த ஏற்பாடு தான் அடுத்த நிதியானுக்கு என்ன விதி? அப்போ ஆரம்பம் நிதி. மீதி வந்தது 12,000 ரூபாய், மீதி சென்றது 12,000. இப்ப சொல்லுங்க, தொகை எங்க அதிகம்? வரவா செலவா? செலவுல அதிகம். எங்க அதிகம்? அப்ப அதை கூட்டுங்க 17. அப்படியே எடுங்க வரவுக்கு 17. இப்ப இந்த 15,000 12,000 கழிப்பட்ட எவ்வளவு வரும்? 3,000. இப்ப இந்த 3,000 பேர் தான் மிகை. என்ன சொல்லப்படு? மிகை ஐய. பதிவு சொல்லுங்க. அதே மாறி வரும் பாருங்க. ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு வந்து அவ ஐயக்கடன் கணக்கு. அது எப்படி சொல்லுங்க? ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு பதிவு பண்ணுவோம். ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு வரும். ஏற்பாட்டு கணக்கு வரவு. அப்ப என்ன கணக்கு செலவு சொல்லுங்க? ஐயக்கடன் கணக்கு செலவு. பதிவுல நீங்க மிகை குறை காட்ட தேவையில்லை. அது பதிவு வந்தாலே உங்களுக்கு ஐயக்கடன் செலவு வச்சாவே அது மிகை. ஐயக்கடன் வரவு வச்சா அது குறை. குறை என்ற அர்த்தம் இந்த வருஷம் செலவா காட்ட வேண்டிய தொகை. மிகை என்ற அர்த்தம் அப்ப என்ன? மிகை ஐயக்கடன் செலவா காட்ட வேண்டிய தொகையா, செலவுல கழிக்க வேண்டிய தொகையா? செலவுல கழிக்க வேண்டிய தொகை. அப்ப மிகை ஐயக்கடன் அதை நாம செலவா காட்ட மாட்டோங்கிற அதை கொண்டு விநியோக செலவுல என்ன செய்வோம்? கழித்து காட்டுவோம். அது விநியோக செலவுல. குறை ஐயக்கடன் என்ன காட்டுவோம் சொல்லுங்க? செலவை காட்டுவோம். செலவை காட்டும். மிக ஐயக்கடன் இருந்தா அதே அது செலவுல என்ன செய்யப்படும்? கழிச்சு காட்டப்படும். இது 2-3 கணக்கு செய்ய அது நாங்க பயிற்சி எடுத்து. சரி, கவனிகளே. சரி, கவனிகளே. நிதியாண்டு முடிவுல எவ்வளவு ஐயக்கடனுக்கு ஏற்பாடுன்னு பார்ப்போம். சரிங்க. இப்ப நிதியாண்டு முடிவுல எவ்வளவு ஐயக்கடனுக்கு ஏற்பாடு இருந்தா போதும்? இப்ப நம்மகிட்ட எவ்வளவு மட்டும் ஏற்பாடு இருக்கு? அப்ப இருக்கிறது போதுமா? போதாது. போதா. எவ்வளவு போதாது? அப்ப அதுக்குதான் பேர் குறை ஐயக்கடன். கிளியரா? நிதியாண்டு இறுதியில் எவ்வளவு ஐயக்கடனுக்கு ஏற்பாடு இருக்கணும்? எவ்வளவு இருந்தா போதும்? 12,000 இருந்தா போதும். பட் இப்ப நம்மகிட்ட ஏற்பாடு ஒண்ணு இருக்கா? இருக்கு. எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? அப்ப இருக்கிறது அதிகமா குறைவா? அதிகம். எவ்வளவு அதிகம்? 3,000. அப்ப அந்த 3,000 பேர் தான் மிகை ஐ. இதுக்கு பேர் என்னது? அப்ப எதோட எதை ஒப்பிடணும்? இறுதியோட ஒப்பிடணும். அப்ப இறுதி ஏற்பாடோட ஆரம்ப ஏற்பாடு ஒப்பிடும் போது ஆரம்ப ஏற்பாடு அதிகமா இருந்தா அது மிகை ஐயக்கடன், ஆரம்ப ஏற்பாடு குறைவா இருந்தா அது குறை ஐயக்கடன் தான் செலவா காட்டுவோம். மிகை ஐயக்கடனை செலவுல என்ன செய்யப்பட கணக்குல வச்சு பார்ப்போம். நம்ம நிறைய கணக்கு செய்ய போறோம். அங்க வச்சு நம்ம இன்னும் மிகை ஐயக்கடன் ஏற்பாடு, குறை ஐயக்கடன் ஏற்பாடு. முதல்ல குறை ஐயக்கடன் ஏற்பாடு. நிதியாண்டின் இறுதியில் உள்ள ஐயக்கடன் ஏற்பாட்டின் அளவை விட நிதியாண்டின் ஆரம்பத்தில் உள்ள ஐயக்கடன் ஏற்பாடு குறைவாக இருக்கிறது. இறுதி ஐயக்கடன் ஏற்பாட்டை விட ஆரம்ப ஐயக்கடன் ஏற்பாடு குறைவாக இருந்தா அதான் குறை ஐயக்கடன். சீராக பதிவு வளமையான பதிவு. குறை ஐயக்கடன்னா ஐயக்கடனுக்கு வளமை என்ன பதிவு அதே பதிவு எழுதுங்க. ஐயக்கடன் கணக்கு வரவு, ஐயக்கடன் கணக்கு வரவு, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஐயக்கடன் கணக்கு வரவு, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. அடுத்த லைன் எழுதுங்க. ஒரு கலர் பேர் எழுதி கொடுங்க. கலர் பேர் எழுதுனா கலர் பேர் எழுதுவோம். கலர் பேர் எழுதுவோம். அது ஒரு கலர் இருக்கு. வித்தியாசம். சரி, எழுதிக்கொள்ளுங்க.
குறை ஐயக்கடனானது குறை ஐயக்கடனானது குறை ஐயக்கடன் தொகையானது வருமான கூற்றில் குறை ஐயக்கடன் தொகையானது வருமான கூற்றில் விநியோக செலவின் கீழ் விநியோக செலவின் கீழ் விநியோக செலவின் கீழ் இலங்கு அனுப்படும் விநியோக செலவின் கீழ் இலங்கு அனுப்படும் இறுதியில் உள்ள ஐயக்கடன் ஏற்பாட்டின் அளவோடு தெரியாது ஆரம்பத்தில் உள்ள ஐயக்கடன் ஏற்பாடு அதிகமாக மிக மாறி வரக்கூடிய ஏற்பாட்டு கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு வரவு ஐயக்கடன் கணக்கு செலவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு வரவு ஐயக்கடன் கணக்கு செலவு மிகை ஐயக்கடன் தொகையானது மிகை ஐயக்கடன் தொகையானது வருமான கூற்றின் மிகை ஐயக்கடன் தொகையானது மிகை ஐயக்கடன் தொகையானது விநியோக செலவில் கழித்து காட்டப்படுதல் வேண்டும். விநியோக செலவில் கழித்து காட்டுறதுல செலவை காட்டுறதுல செலவுல கழிச்சு விநியோக செலவில் கழித்து காட்டப்படுதல் வேண்டும். கணக்கு செய்யறதுக்கு தேவையான பெருசாச்சு. அது கீழே உள்ள தலைப்பாருங்க பெருசா அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் இல்லை பிள்ளை. சும்மா நோமலா நீங்க ஒரு வாட்ச் சிறப்பு ஐயக்கடனும் பொது ஐயக்கடன் சிறப்பு ஐயக்கடன் பொது ஐயக்கடன் தான். சிறப்பு ஐயக்கடன்னா ஸ்பெஷல் என்ன பிள்ளை ஸ்பெஷல் ப்ரொவிஷன். சிறப்பு ஐயக்கடன்னா இப்போ ஒரு 20-30 கடன்பட்டம் இருக்கும்போது ஒரு சில கடன்பட்டோம் நாங்க ஃபுல் டவுட் அவர் ஃபுல்லாவே டவுட்னா அரை விட முடியா கடன் ஆகுறதுக்கு அந்த இருக்காரு அவரு. அப்ப அரை விட முடியா கடன் ஆயிட்டு அப்படின்னு வெயிட் பண்ண முதல்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவருக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கலாமே, தயாரா இருக்கலாம். இழப்போன்னு வந்த பிறகு இழப்பா பதிகிறதுக்கும் அதை
வர முன்னுக்கே பதிகிறதுக்குள்ள வித்தியாசம் முன்னெச்சரிக்கை என்ன கடைசல். அப்படி ஒரு சில கடன்பட்டோருக்கு மாத்திரம் நாம 50% இல்லைன்னா 100% சொல்லி ஐயக்கடன் ஏற்பாடு செஞ்சா அதுக்குதான் சொல்ற பேர் என்ன ஐயக்கடன் ஏற்பாடு, சிறப்பு ஐயக்கடன் ஏற்பாடு. ஒரு சில கடன்பட்டோருக்கு மட்டும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடன்பட்டோருக்கு 50,000 ரூபாய் கடன்பட்டோர் ஃபுல்லாவே நமக்கு சந்தேகம் அவர் மீது. அப்ப அந்த 50,000 ஐயக்கடன் ஏற்பாடு எடுத்துக்கிறோம். 50,000 ஐயக்கடன் ஏற்பாடு எடுத்துக்கிறோம். இதான் நான் சொல்ல சிறப்பு ஐயக்கடன் ஏற்பாடு. அப்ப ஒரு சில கடன்பட்டோர் மீதிகளுக்கு மாத்திரம் நாம ஐயக்கடன் ஏற்பாடு பண்ணா பெரும்பாலும் 50%. 50% எவ்வளவு மட்டும் அரைவாசி தொகை. 100% முழு தொகை சந்தேகிச்சா அதான் சிறப்பு ஐயக்கடன் ஏற்பாடு. பொது ஐயக்கடன் ஏற்பாடு அப்படிங்கிற பொதுவா எல்லா கடன்பட்டோருக்கும் பொதுவா அனைத்து கடன்பட்டோருக்கும் செஞ்ச எத்தனை வித ஏற்பாடு பண்ணும், 10 வீதம். ஒருத்தருக்கு மட்டும் எல்லா மீதிக்குமா, எல்லா மீதிக்கும் பொதுவா சகல கடன்பட்டோர் மீதிக்கும் ஐயக்கடன் ஏற்பாடு செஞ்சா அதான் என்ன ஐயக்கடன் ஏற்பாடு, பொது ஐயக்கடன் ஏற்பாடு. வளமையா பரீட்சையில ஐயக்கடன் ஏற்பாடு 5 வீதம் செய்க, ஐயக்கடன் ஏற்பாடு 10 வீதம் செய்ய சொன்னாவே அது என்ன ஐயக்கடன் ஏற்பாடு, பொது. என்ன ஐயக்கடன் ஏற்பாடு, பொது. அப்ப சிறப்பு ஐயக்கடன் ஏற்பாடுனா ஒரு சில கடன்பட்டோருக்கு மாத்திரம் ஐயக்கடன் ஏற்பாடு செய்யுது. பொது ஐயக்கடன் ஏற்பாடுனா எல்லா கடன்பட்டோருக்கும் பொதுவான ஒரு சதவீதம் ஐயக்கடன் ஏற்பாடு செய்யுது. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவு போதும். படிப்புல வளமையா வருவது என்ன ஐயக்கடன் ஏற்பாடு பண்ணணும், பொது ஐயக்கடன் ஏற்பாடு. ஓகே, சிறப்பு ஐயக்கடன் ஏற்பாடு, பொது ஐயக்கடன் ஏற்பாடு. சிறப்பு ஐயக்கடன் ஏற்பாடு அல்லது விசேட ஐயக்கடன் ஏற்பாடு அப்படி குறிப்பிட்ட ஒரு அல்லது சில கடன்பட்டோருக்கு மாத்திரம் குறிப்பிட்ட சதவீதம் 50%, 100% ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல் சிறப்பு ஐயக்கடன் ஏற்பாடு. பொது ஐயக்கடன் ஏற்பாடு சொல்லுங்க, அனைத்து கடன்பட்டோர்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு சதவீதம் ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல் பொது ஐயக்கடன் ஏற்பாடு எனப்படும். ஓகே சரி. ஓகே, அந்த பாக்ஸில் உள்ள பயிற்சி நாம் கலெக்ட் செய்வோம். அது ஞாபகப்படுத்துறது ஐயக்கடன் ஏற்பாடு கலத்து ஞானதி கடன் செய்ய பிறகு ஞாபகப்படுத்தி அதுக்கான நெட்டு பதில் சொல்லிட்டு. ஓகே சரி, அப்ப வாங்க நம்ம பயிற்சி வச்சு தேவையான நோட்கள் பார்த்துட்டோம்னா அதை விட முடியாதது மீண்டும் பேசுறது அதை விட முடியாதது ஐயக்கடன் துணை ஐயக்கடன் மிகை ஐயக்கடன் சரி. சரி பயிற்சி 27 27வது பயிற்சிக்கு வாங்க. இருபத்தி 27வது பயிற்சி வாங்க. இருபத்தி 27வது இலக்கம். ஓகே, கணக்கு ரீச் பண்ணி கொண்டு வரலாம்.
பின்வருமாறு யாரு தனி போட்டோ வச்ச முப்பத்தொன்னு 3/2026 உள்ளபடியான கடன் பற்றோர் நிலுவை. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கடன் பற்றோர் நிலுவை தொடக்கமா இறுதியா வாசிச்சு என்னோட செஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கணக்கு நீங்க பிரியமா செய்யணும். இல்ல அடுத்த கணக்கு நான் செய்ய வேண்டிய பாத்துக்கிட்டு எது வேணும்னு முடிவு பண்ணுது. அதோட டேட்டை பாருங்க, என்ன டேட்ல கடன் பற்றோர் மீதி இருக்கு. 31/3/26 தொடக்கமா இறுதியா இருக்குது. எவ்வளவு இறுதியில கடன் பற்றோர் மீதி 3,00,000. 1/4/2025 அங்கே கடன் ஏற்பாடு தொடக்கமா இருக்குமா? சரி, தொடக்கமா இறுதியா பிள்ளை சொல்லுங்க. தொடக்கமா இறுதியாது தொடக்கம் ஆரம்பம் தானே. 1/4/2025 தொடக்கம் ஆரம்பம் ஐயக்கடல் பக்கத்துல எழுதிருக்கிற தொடக்க மீதியா இறுதி மீதியா சொல்லு. சரி, அப்ப உங்களுக்கு இந்த 2 தரவு கொடுத்துருக்காங்களா? ஒண்ணு ஆரம்பத்தில் உள்ள ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு மீதியும் நிதியாண்டு இறுதியில் உள்ள கடன் பட்டோர் மீதி. மேலதிக கடன் பட்டோரில் ரூபாய் 20,000 அறவிட முடியாத கடனாக பதிவளிப்பு செய்தல் வேண்டும். அப்ப என்ன சொல்ல வராது? அறவிட முடியாத கடன் எவ்வளவு பதிவளிப்பு செய்வான்? 20,000. அப்போ மேலான கடன் பட்டோர் மீதி ஒன்று கதற எவ்வளவு கடன் பட்டோர் மீதி இருக்கு? 3,20,000 இருக்கா? அதுல இந்த 20,000 கழிப்பட்டிருக்கும் கழிப்பட்டிருக்காதா? கழிப்பட்டிருக்காதா? சொல்லுங்க. அவ்வளவுதான் தானே. இப்ப இந்த எண்ணத்துல இருக்கு மேலதிக என்ன மேலதிக இதுவரை கணக்குகள் என்ன செய்யாதவை பதியாதவை பதிவளிக்கப்பட வேண்டும் தான் சொல்றாங்க. அப்ப இனிதான் நாம தான் அந்த 20,000 கடன் பட்டோல கழிச்செடுக்கணும். அப்போ இந்த 20,000 நாம இரட்ட பதிவு சொல்லுங்க. இரட்ட பதிவு 20,000 அறவிட முடியாத இரட்ட பதிவு சொல்லுங்க. அடுத்து வருட முடிவில் உள்ள கடன் பட்டோர் மீதியில் 10% மையக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல் நிறுவனத்தின் கொள்கை. பண்ணுங்க. வருட முடிவில் உள்ள கடன் பட்டோர் மீதிக்கு 10% ஏற்பாடு செய்ய வேண்டும் மையக்கடனுக்கு. வருட முடிவில் உள்ள கடன் பட்டோர் மீதினா சரியான மீதிக்கா தவறான மீதிக்கா? சரியான மீதிக்கு சரியான மீதிக்கு 10% மையக்கடன். வடிவங்க வேண்டப்படுவது போங்க. முதலாவது பதிவு என்ன? அறவிட முடியா கடனுக்குரிய சீராக்கல் பதிவு. போங்க மிகை ஐயக்கடன் அல்லது குறை ஐயக்கடன் யாது அதற்குரிய சீராக்கல் பதிவு. மூன்றாவது பாருங்க விநியோக செலவாக இலங்காலும் தொகை விநியோக செலவு எவ்வளவு தாக்கும். நாலாவது 31/3/2026 நிதியாண்டு தொடக்கமா இறுதியா? 31/3/2026 இறுதியில கடன் பட்டோரின் முன் கொண்டு செலுத்துகை. அதெல்லாம் புது விஷயம். இன்னைக்குதான் பார்க்க போறோம். கடன் பட்டோரின் முன் கொண்டு செலுத்துகை அது எப்படி இருக்கும்? கடன் பட்டோர் முன் கொண்டு செலுத்துகை. அப்போ வினா இலக்கம் போட்டுக்கொள்ளுங்க. 27வது வினா. உங்களுடைய 27வது வினா
27வது வினாக்கள். சரி, பாருங்க முதலாவது பதிவு அறவிட முடியா கடனுக்குரிய இரட்டை பதிவு. அறவிட முடியா கடனுக்குரிய இரட்டை பதிவு சொல்லுங்க. எவ்வளவு அறவிட முடியா கடன்? எதுங்க? 20,000. அப்ப அதுக்கான 2 பதிவு எழுதிக்கலாமா? அப்ப என்ன கணக்கு வர சொல்லுங்க. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு புள்ளியில் அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 20,000 கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 20,000. பதிவு செஞ்சு கொள்ளுங்க. அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 20,000, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 20,000. அறவிட முடியா கடன் கணக்கு அறவிட இரண்டாவது வினாவுக்கான பதில். அடுத்து மூணாவது வினாவுக்கான பதில். இரண்டாவது வினாவுக்கு ஒரு 3 வரியா, ஒரு 3 வரி 4 வரி விட்டுருங்க. மூணாவது வினாவுக்கு ஒரு 3 வரி 4 வரி விட்டுருங்க. நாம நேரடியா 4வது வினா செஞ்சுட்டா 2வது 3வது ஆன்சர் எது செஞ்சுட்டாங்க? 4வது வினா செஞ்சுட்டான். நான் 4வது வினா செய்து 4வது வினா செய்த பிள்ளைகள் 2, 3க்கு ஆன்சர் வந்துடும். சொல்லுங்க 4வது என்ன சொல்லுங்க? 4வது என்ன சொல்லுங்கடா? 31/3/2026 கடன் பட்டோர் முன் கொண்டு செல்லும் மீதி. கவனிக்கணும், கவனிக்கணும். கடன் பட்டோர் முன் கொண்டு செல்லும் மீதி கேட்டா நாங்க வளமையா நிதி நிலைமை கொண்டு செய்வோமா? 31/3/2026 31/3/2026 என்ன சொத்து? நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்துல தான் கடன்பட்டோர் மீதி வரும். கடன்பட்டோர் மீதி எங்க வரும்? நடைமுறை சொத்துல. அப்ப நடைமுறை சொத்துல ரூபாய் 1000 போட்டுக்கிறோம். பார்த்து நீங்க செய்யற முறைய முதலாவது இங்க எடுக்கணும். எவ்வளவு கடன்பட்டோர் மீதி எடுங்க. சரி, எவ்வளவு கடன்பட்டோர்? கடன்பட்டோர் எவ்வளவு? நிதியாண்டு இறுதியில் எவ்வளவு கடன்பட்டோர் மீதி? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு இங்க மீதி கொடுத்திருக்கா? கடன்பட்டோர் மீதி ஒண்ணு இறுதியில எவ்வளவு கொடுத்திருக்கு? 3,20,000. எவ்வளவு கொடுத்துருந்துச்சு? அது சரியான தொகையா? இல்ல தானே. அந்த 20,000 அறவிட முடியா கடன் இப்பதானே பதிஞ்சோம். சொல்லுங்க, அதுக்கு 2 பதிவு சொல்லுங்க. அறவிட முடியா வரும் 20,000 கடன் பட்டோர் கட்டுப்பாடுகளில் செலவுண்டா அப்ப அந்த கடன் பட்டோல கழிக்கணும் தானே. முதலாவது கழிச்சிருங்க. அப்போ கடன் பட்டோல கழிங்க. முதல்ல எவ்வளவு கழிச்சிருங்க? 3,20,000 20,000 கழிங்க. அப்ப கணிச்சா எவ்வளவு சரியான கடன்பட்டோர் மீதி? 3 லட்சம். சரியான கடன்பட்டோர் மீதி சொல்லுங்க 3 லட்சம். அந்த 3 லட்சம் 300 போடுவோமா? சரியா போடுறேன். 300 ரூபாய் 300. இந்த 300 கடன்பட்டோர் மீதிக்கு தான் நாம இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு செய்யும். எப்பவுமே விலைக்கு சொல்லுங்க, இறுதியில எவ்வளவு கடன்பட்டோர் மீதியோ அதுக்கு தான் இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு. இறுதியில எவ்வளவு கடன்பட்டோர் மீதி இருக்காரு? 3 லட்சம். எவ்வளவு இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு சொல்லியிருக்கு? தகவல் 2வது வாசிங்க. வருட முடிவில் உள்ள கடன்பட்டோர் மீதியில் 10% ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல் வேண்டும் என்பது நிறுவனத்தின் கொள்கை. அப்ப இதுலதான் 10% சந்தேகிக்கிறார். அப்ப 3 லட்சத்துக்கு 10% 30,000. அப்ப 30,000
ஐயக்கடன் ஏற்பாடு 30,000 10 வீத சந்தை 10 வீதம் சொல்லுங்க 10 வீதம் எவ்வளோ அந்த 30,000 இதுல இருந்து கழிப்போம் இறுதி கடன்பட்டோர் மீதிலிருந்தா இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கழிக்கணும் எதிரிலிருந்து எதை கழிக்கணும் சொல்லுங்க இறுதி கடன்பட்டோர் மீதிலிருந்தா இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கழிக்கும் அப்ப 30,000 கழிச்சா எவ்வளவு வரும் 270 இந்த 270 தான் பேர் சொல்லும் கடன்பட்டோர் முன் கொண்டு செல் மீதி பாருங்க முன் கொண்டு செல் மீதி இல்லைன்னா தேறிய மீதி அப்ப கடன்பட்டோர் முன் கொண்டு செல்லும் மீதி கடன்பட்டோர் தேறிய மீதி எப்படி கணிப்பீங்க இறுதி கடன்பட்டோர் மீதியில இருந்து அதுக்குரிய இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கணிப்பீங்க இறுதி கடன்பட்டோர் மீதியில இருந்து அதற்குரிய இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கணிப்பீங்க அப்ப இறுதியில கடன்பட்டோர் மீதி 300 அந்த 300க்கு 10 வீத ஐயக்கடன் ஏற்பாடு 30 அப்ப கழிச்சாப்புல வரும் 270 இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கழிச்சுடுங்க இறுதி கடன்பட்டோர் மீதில இருந்து இறுதி கடன்பட்டோர் மீதிலிருந்து அதற்குரிய இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கழிச்சு விட்டுங்க எங்க சொல்லுங்க அப்போ நிதியாண்டு முடிவில இப்ப வாங்க 2வது வினாவுக்கான பதில் இப்ப 2வது வினாவுக்கான பதில் வருது நிதியாண்டு முடிவில ஐயக்கடனுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும் 30 எங்க சொல்லுங்க எப்படி சொல்லுங்க 30 பேர் 30,000 பேர் சொல்லுங்க நிதியாண்டு முடிவில ஐயக்கடனுக்கு 30,000 ஏற்பாடு இருந்தா போதும் உடனே செக் பண்ணுங்க தொடக்கத்துல எவ்வளவு ஏற்பாடு இருக்குன்னு சொல்லி போயிட்டு பாருங்க மேல கொடுத்துருக்க தொடக்க ஏற்பாடு எவ்வளவு இருக்கு 20,000 ஏற்பாடு எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும் 30,000 எவ்வளவு ஏற்பாடு இருக்கு அப்ப இருக்கிறது போதுமா போதாதா எவ்வளவு போதாது 10,000 போதாது அப்ப அது 10,000 தான் பேர் குறை ஐயக்கடன் அதுக்கு பேர் தான் சொல்லுங்க அவ குறிச்சுக்கொள்ளுங்க 2வது வினாக்கான பதில் குறை ஐயக்கடன் குறை ஐயக்கடன் சுபா 30,000 இருந்து 10,000 கழிச்சு 20,000 கழிச்சுடுவோம் கழிச்சா வரும் சுபா 10,000 சுபா 10,000 குறை ஐயக்கடன் நிதியாண்டு இறுதியில 30,000 ஐயக்கடனுக்கு ஏற்பாடு இருக்கணும் கூட ஆனா அங்க ஐயக்கடனுக்கு ஏற்பாடு இருக்க அளவு பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 சரி 20,000 அப்ப இன்னொரு 10,000 ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்யணும் என்ன ரெட்ட பதியப்போ குறை ஐயக்கடன் ரெட்ட பதினா வளர்ப்பு பதிவு தான் பிள்ளை என்ன கணக்கு வரவு சொல்லுங்க ஐயக்கடன் கணக்கு வரவு பிள்ளை 10,000 ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு ஓகே அந்த வினாயிலக்கம் 3 வினாயிலக்கம் 3 விநியோக செலவாக இன்னும் அணுகிற தொகை அவர் 2 தொகை காட்டப்போற விநியோக செலவு சொல்லுங்க என்னென்ன தொகை விநியோக செலவு ஒன்று அறவிட முடியா கடன் எவ்வளவு அறவிட முடியா கடன் 20,000 விநியோக செலவு தான் ஒரு தொகை அறவிட முடியா கடன் அடுத்த ஐயக்கடன் குறை ஐயக்கடன் நம்ம செலவை காட்டுவோம் 10 அவர் சேர்த்தாப்புல விநியோக செலவை காட்டுற தொகை 30,000 2 தொகை வந்துட்டு விநியோக செலவுல ஒன்று அறவிட முடியா கடன் 20,000 அடுத்து அந்த குறை ஐயக்கடன் 10,000 அவர் சேர்த்து விடுங்க 30,000 மட்டும் விநியோக செலவு
ஓகே. அப்ப நீங்க இதே மாதிரி எத்தனை வேணும்? 28. அப்படியே வாசிங்க, தொகைகளை வாசிங்க, டேட்டுகளை சரியா பார்த்துக் கொள்ளுங்க. இதே மாதிரி வினா தான் செய்ய இருக்கா 28வது வினா. சரி, 28வது வினாக்கம். சரி, பணிபுரியப்போ இதே வினாதான் 31/3/2026 உள்ளபடியான கடன்பட்டோர் நிலுவையின மீதி 5,40,000. 1/4/2025 ஐயக்கடன் ஏற்பாடு, தொடக்க ஐயக்கடன் ஏற்பாடு, ஆரம்ப ஐயக்கடன் ஏற்பாடு 18,000. உங்க மேலதிக தகவல் கடன்பட்டோரில் ரூபாய் 40,000 அறவிட முடியா கடனாக பதிவளிப்பு செய்தல் வேண்டும். அப்ப அதுக்குரிய 2 பதிவு செலவுகள். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 40,000, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுகள். அப்ப இந்த 40,000 அந்த கடன்பட்டோர் என்ன செய்ய கழிச்சு கழிச்சிட்டீங்களா? அப்ப 540 40 கழிக்கணும். கழிச்சாதான் சரியான இறுதி கடன்பட்டோர் வருவாங்க. சரியான இறுதி கடன்பட்டோர் வருவாங்க. அடுத்து மிக ஐயக்கடனா குறை ஐயக்கடனா சீராக்கல் பதிவு, விநியோக செலவை காற்று தொகை. அடுத்து இறுதி கடன்பட்டோர் முன்கொண்டு செல். அப்ப நாங்க இறுதி எடுத்துட்டு வந்துடுவோமே. இல்லப்பா இறுதி கடன்பட்டோர் மீதி அந்த 540 அந்த 40 கழிக்கணும் அறுவடை முடியாது. அப்ப 540 40 கழிச்ச இறுதி கடன்பட்டோர் 500. அந்த 500 கடன்பட்டோருக்கு எத்தனை வீத ஏற்பாடு சொல்றாங்க? வருட முடிவில் கடன்பட்டோர் வீதியில் 5 வீத ஏற்பாடு. அப்ப 5 வீத 25 25 கழிங்க. அப்ப கழிச்சா வரும் 475 இறுதி கடன்பட்டோர் முன் கொண்டு செல்லும். இப்ப ஐயக்கடன் ஏற்பாடு பாருங்க. இப்ப ஐயக்கடன் ஏற்பாடு பாருங்கன்னா நிதியாண்டு முடிவில் ஐயக்கடனுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? நிதியாண்டு முடிவில் ஐயக்கடனுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? 25. எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும் சொல்லுங்க. இந்த 25 பேர் எப்படி சொல்லணும்? நிதியாண்டு முடிவில ஐயக்கடனுக்கு 25,000 ஏற்பாடு இருந்தா போதும். சரி, எவ்வளவு ஏற்பாடு இருக்கு ஏற்கனவே தொடக்கத்துல 18. அப்ப இருக்கிறது போதுமா போதாதா? போதாது. எவ்வளவு போதாது? 7,000. அப்ப அதுக்கு பேர் தான் குறை ஐயக்கடன். அப்ப குறை ஐயக்கடன் கூட 7,000. பதிவு ஐயக்கடன் கணக்கு வரவு 7,000, ஐயக்கடன் ஏற்பாடு செலவு 7,000. சரியா? இந்த பதிவின் அர்த்தம் என்னன்னா எவ்வளவு உங்களுக்கு தொடக்க ஐயக்கடன் ஏற்பாடு இருக்காங்க? 18,000 இருக்கான்னு பாருங்க. தொடக்க இப்படிதான் அந்த கணக்கு சரி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு ஒரு கணக்கு செஞ்சா அந்த ஏற்பாடு கணக்கு செலவு மீதி தானே. ஐயக்கடன் ஏற்பாடு என்ன மீதி? தொடக்க மீதி தெரியுமா? நமக்கு தெரியும். எவ்வளவு கணக்கு தொடக்க மீதி? 18. தொடக்க மீதி எவ்வளவு? எங்க இதுக்கான 2 பதிவு சொல்லுங்க. குறை ஐயக்கடன் 2 பதிவு சொல்லுங்க. ஐயக்கடனுக்கு வரவு, ஐயக்கடன் ஏற்பாடு செலவு. அப்ப ஏற்பாடு செலவு தான் எவ்வளவு வைக்கணும்? 7. அதன் ஐயக்கடன் குறை ஐயக்கடன். இப்ப பாருங்க 2 சேர்த்து 25. இறுதி ஏற்பாடு 25. வளமையா நாம் இந்த 7 எப்படி எடுத்தோம்? 25 வச்சுக்கிட்டு என்ன எடுத்தோம் சொல்லுங்க? 7 எடுத்தோமா? இப்ப 7 வச்சுட்டு 25 எடுக்கலாமா? 2 விதமா செய்யலாம் தானே.
ஆனா கணக்கு நாங்க வளமை எப்படி செய்வோம்? 7 வச்சுக்கிட்டு 25 எடுப்போமா, 25 வச்சுட்டு 7 எடுத்தோமா? 25 வச்சுட்டுதான் 7 எடுத்தோம். இறுதி ஏற்பாடை கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க குறையா மிகையா பார்ப்போம். வினா கொஞ்சம் மாறி கொடுக்கலாம் உங்களுக்கு. சில வேலை மிகை குறைய தந்துட்டு இறுதியை கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்கலாம் தானே? கணக்கு மாறி. அடுத்த கேள்வி, விநியோக செலவை கட்டுறது. அப்ப விநியோக செலவு 2 வரும். அறவிட முடியா கடன் 40,000 குறை ஐய கடன் 7,000. அப்ப 47 சேர்த்து 47,000 என்ன ரூபாய். 1000 சரிங்க. நான் ரூபாய் 1000 விட்டோம். 1000 செஞ்சா 47 வரும். 1000 இல்லைன்னா 47,000. வினாவுக்கு 29. வினாவுக்கு 29 கவனிங்க. நிறுவனம் ஒன்றின் தரவுகள் பின்வருமாறு. 29 வினாப்பாங்க. தரவுகள் பின்வருமாறு. 31/3/2025 உள்ளபடியான கடன் பெற்றோர் நிறுவனம் 2 லட்சம். அதே 31/3/2025 ஐய கடன் ஏற்பாடு 20. இப்போ 2 லட்சத்துக்கு தான் 20. 2 லட்சம் கடன் பெற்றோர் 20 ஏற்பாடு எத்தனை வீதம்? 2 லட்சத்துக்கு 20 வீதம். இப்ப இது என்ன தொடக்க மீதியா இறுதி மீதியா? போன ஆரம்ப மீதி. 2025 தானே இறுதி. 2026 என்ன மீதி? ஆரம்ப மீதி. என்னென்ன கொடுத்திருக்கீங்க? கடன் விற்பனை, கடன் பட்டோம் பெருவடவு, விற்பனை திரும்பல், கொடுத்த கழிவு அறவிடு முடியாத மீத பெற்று அறவிட முடியாத எதிர்த்திருப்பனவும் பின்பற்றோர் மீது விதித்த சந்தோஷம். வருட முடிவில் கடன்பட்டோர் நிலையான சதவீதம் ஐய கடனுக்கு ஏற்பாடு செய்தல் வேண்டும் என்பது நிறுவனத்தில் கொடுக்கப்படும். நிலையான சதவீதம் ஐய கடனுக்கு ஏற்பாடு. அப்ப என்ன சொல்ல வராங்க? போன வருஷம் எத்தனை வீத ஏற்பாடோ அதே தான் இந்த வருஷமும் ஐய கடனுக்கு ஏற்பாடு. எத்தனை வீத ஏற்பாடு? போன வருஷம் இறுதியில எவ்வளவு கடன்பட்டோர் மீதி இருந்துச்சு? 2 லட்சம். அதுக்கு எவ்வளவு ஏற்பாடு? அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு 20 எத்தனை வீதம்? 10 வீதம். நினைப்பில்லை எப்படி பாப்பீங்க? அந்த 10 வீதம்ன்றது இப்படி பாத்துக்கலாம். நீங்க ஒரு சமன்பாடு மாதிரி எடுத்துக்கிட்டா இப்படி வரும். ஐயக்கடன் ஐயக்கடன் ஏற்பாட்டு வீதம். இப்படிதான் சமன்பாடு வரும். கடன் பட்டோர் மீதியின் மேல் ஐயக்கடன் ஏற்பாடு 100. அவங்கள கடன்பட்டோர் மீதி நிதியாண்டு இறுதியில போன வருஷம் இறுதியில சொல்றது கடன்பட்டோர் மீதியோட 2 லட்சம். எவ்வளவு? அதுக்கான ஐயக்கடன் ஏற்பாடு 20,000. தர 100க்கு பாருங்க. சரிங்களா? பிள்ளைல அப்ப 4 கட் பண்ணிடலாம். 0 கட் பண்ணிடலாம் 1. அப்ப 1 தர 10 எவ்வளவு பிள்ளை? 10 வீதம். இப்படிதான் ஏற்பாடு வீதம் கிடைக்கும். போன வருஷம் ஐயக்கடனுக்கு 10 வீத ஏற்பாடுன்னா அப்ப இந்த வருஷம் எவ்வளவு? அதே 10 வீதம். அதான் நிறுவனத்தின் கொள்கையா. வருட முடிவில் உள்ள கடன்பட்டோருக்கு நிலையான சதவீதம் ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல் வேண்டும் என்பது நிறுவனத்தின் கொள்கை. சரி போங்க, வினா போங்க. வேலைப்பட போங்க. மிகை ஐயக்கடன் அல்லது குறை ஐயக்கடன் யாது? ஓகே. அடுத்த வினா, விநியோக செலவாக இனங்காணுகிற தொகை என்ன? அடுத்த வினா, 31/3/2026 கடன்பட்டோர் முன்பணம் செலுத்தும். 26 தான் கேள்வி. இப்ப உங்களுக்கான மீதி ஒன்று கொடுத்திருக்கு தானே? அது 26 25 என்னடா 26 25 வேற கொஞ்சம் 3 மணி ஆக போது தானே? கொஞ்சம் அப்படித்தான் கண்ணல ஒரு மாதிரி மங்களாகும். இன்னொருக்கு ஒரு 20 நிமிஷம்.
கொஞ்சம் கண்ணை கொஞ்சம் வச்சுருங்க. ஓகே, 26 25 இருக்கீங்கன்னு அது போன வருஷம் இறுதி தானே. அப்ப நமக்கு தேவை இந்த வருஷம். இப்ப இறுதி மீதிகள் தந்திருக்க நாம தான் கணிக்கணுமா? சொல்லுங்க. நாம தான் கணிக்கணும் கணக்கு. அப்ப ஏன் இந்த கீழே கடன் விற்பனை, ஏன் உத்திரும்பல், ஏன் பெற்ற காசு, ஏன் கழிவனை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் பதிஞ்சு நீங்க தான் என்ன கண்டுபிடிக்கணும்? இறுதி கடன்பட்டோர் மீதியை கண்டுபிடிச்சு அந்த கடன்பட்டோர் மீதுக்கு எத்தனை வித ஏற்பாடு? 10 வித ஏற்பாடு நீங்க தான் செஞ்சு மிகையா குறையான்னு பார்க்கணும். புல் வேலை இப்ப நீங்களே செஞ்சு. புரியுதா? பகுதி 1 வினாக்கள் வரல. எதுல வரும்? பகுதி 1 ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி தரவுகளை கொடுத்துட்டு இறுதி கடன்பட்டோர் மீதி உங்களே கணக்க சொல்லி ஐயக்கடன் ஏற்பாடு செய்ய வரும். ஓகே, செய்வாங்க பிள்ளை. அப்ப முதலாவது ஒரே பண்ணிக்கங்க, செய்கன்னு போட்டு ஒர்க்கிங் எடுத்தோடனே வினாவுக்கு போகாதீங்க. 29வது என்ன செய்ய போறோம்? முதல்ல செய்கை ஒர்க்கிங் செய்யுங்க. என்னென்ன பண்ண செய்கை? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு தயாரிங்க. செய்கையில முதல்ல கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செய்யுங்க. கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செஞ்சு நிதியாண்டு இறுதி கடன்பட்டோர் மீதியை கண்டறிங்க. கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு தயாரிச்சு நிதியாண்டு இறுதி கடன்பட்டோர் மீதியை கண்டறிங்க. கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு தயாரிச்சு நிதியாண்டு இறுதியில கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீதியை கண்டறியும். சரி, இப்ப உங்களுக்கு ஆரம்ப மீதி தெரியும், கொடுத்துருக்கோமா? நல்லா கவனிச்சுக்கணும். இங்க பதிய வேண்டிய கடன்பட்டோர் ஆரம்ப மீதி 200 180 200 180. கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்குல இப்ப வரவு மீதி பதிவு தான் தொடக்க மீதி பதிய வேண்டியது அந்த 200 இல்ல ஐயக்கடன் ஏற்பாடு கழிச்சு வர 180. சரிப்பா ராசாத்தி நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கலன்னா நீங்க எவ்வளவு போட்டிருப்பீங்க? சொல்லுங்க பாப்போம். அதுதான் அதனால அதிகமா யோசிச்சாலும் பிரச்சனை தான். அதிகமா யோசிச்சாலும் ஐயக்கடன் ஏற்பாடு 2 பதிவு என்ன? ஐயக்கடன் வரவும் ஐயக்கடன் ஏற்பாடு. சரி, அங்க கடன் பற்றல கழிக்கிறவன் நேரடியா ஐயக்கடன் ஏற்பாடு கழிக்க வேண்டியது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். கடன் பற்றோட எங்க? நடைமுறை சொத்துல. திருப்பி சொல்ல கேட்டுங்க. ஐயக்கடன் ஏற்பாடு கடன் பற்றோட கழிப்பு தானே. அந்த கழிக்க வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் தான். எங்க? நடைமுறை சொல். மற்றபடி வேற எங்கேயும் கழிக்கிறது இல்ல. நீங்க இங்க கணக்கெல்லாம் காட்டுறது ஐயக்கடன் ஏற்பாடு கழிக்க முன். ஐயக்கடன் ஏற்பாடு கழிக்க முன். அவங்க கழிக்க முன் 200 தானே. அப்ப இங்க போடுங்க 200. அப்ப தொடக்க கடன்பட்டோர் மீது 200. செய்ங்க பாப்போம், குயிக்கா செய்ங்க பாப்போம். கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு கணக்கு செய்யுங்க. கணக்கு தான். இப்ப ஒரு மாசமா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சு வந்து 2 மாதத்துக்கு முதல்ல கடன்பட்டோர் கட்டுப்பாடுங்கிறது தயாரிச்சோம். எல்லாம் 15 மீதியை கண்டுபிடிங்க.
கட்டுப்பாடுகள் செய்து கடன் பற்றோட முடிவு மீதியே கண்டறிங்க. செய்கையா ஒர்க்கிங் ஓடிவாங்க. கடன் விற்பனை கடன் பற்றோர் கட்டுப்பாடு வருவதற்கு விற்பனை கடன்பட்டோர் பெறுவனம் 340 காசு வரவும் கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு 340. விற்பனை திரும்பல் உட்திரும்பல் கணக்கு வரவும் கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு விற்பனை திரும்பல் 40. கொடுத்த கழிவு 30 சொல்றது 2 பதிவு. கொடுத்த கழிவு கணக்கு வரவும் கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு கொடுத்த கழிவு 30. அறவிட முடியா கடன் 40. 2 பதிவு சொல்லுங்க. அறவிட முடியா 2 பதிவு. அறவிட முடியா கடன் வரவு கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு 40. மீள பெற்ற அறவிட முடியா கடன். சரி, நான் சொல்லியிருக்கேன் இந்த மீள பெற்றது அறவிட முடியா கடனுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல 2 பதிவு நம்ம செய்யக்கூடாது. மீள பெற்ற அறவிட முடியா கடன் 2 பதிவு இருந்தாலும் முதல் பதிவு என்ன? காசு கிடைக்கிறது. அதுக்கு என்ன பதிவு? காசு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாடு சரி கவனிக்கணும். அந்த பதிவு இதுக்குள்ள இருக்குதா? காசு கிடைச்சு தானே. அப்ப முதலாவது பதிவு வளமையா செய்திருப்பாங்க. அப்ப நீங்க செய்ய எத்தனாவது பதிவு? என்ன 2வது பதிவு? அகைன் கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு 10 பிள்ளைகள் மீள பெற்ற அறவிட முடியா கடன். எதிர்த்தீர்ப்பன எதிர்த்தீர்ப்பன வேண்டாம். எதிரீடு தானே. எதிரீடு செய்தா கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு வரவு கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு எதிரீடு 20. அடுத்துவாங்க. கடன் பட்டோர் மீது விதித்த தண்ட வட்டி. கடன் பட்டோர் மீது விதித்த தண்ட வட்டி சொல்லுங்க. நம்ம கடன் பட்டோர் மீது வட்டி விதிச்சா கடன் பட்டோர் மீது கூடுமா குறையுமா? குறைந்தா குறை. சரி, கூடும். நிறுவனத்தை விதிப்பாங்க. அப்ப கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரும் தண்ட வட்டி. ஓகே, இவ்வளவு. இப்ப இதெல்லாம் சமப்படுத்தி இருக்கீங்கன்னா முடிவு கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீது அறவிட முடியாத உடனே கழிச்சாச்சு. நீங்க செலவு வச்சுட்ட பிள்ளைங்க பரவாயில்ல சேர்த்த பிள்ளை 800 840. அப்ப 840 கழிச்சீங்கன்னா 370 பிள்ளைகள் மீதி சென்றது மீதி வந்தது. ஓகே, அப்ப இதுதான் சரியான கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீது. சரியான கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீது 370. இப்ப இறுதி ஏற்பாடு கண்டு இறுதி கடன்பட்டோர் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இந்த 370 மீதி இருக்குதானே, இதுக்குதான் இறுதியில் ஐயக்கடன் ஏற்பாடு எத்தனை வீதம்? 10 வீதம். புரிஞ்சா? இந்த 370க்கு 10 வீதம் பாருங்க. எவ்வளவு? 370 10 வீதம் 37. இப்ப இனி கணக்கு செஞ்சுட்டு போலாம். நம்மள இப்ப முதலாவது கேள்வி என்ன? மிகை அல்லது குறை ஐயக்கடன் என்று கற்பனை சொல்லுங்க. முதலாவது கேள்வி. அடுத்து 2வது கேள்வி. 3வது கேள்விக்கு பதில் கொடுத்துருந்தோமா? என்னமா 3வது கேள்வி? 31/3/2026 கடன்பட்டோரின் முன் கொண்டு செலுத்துக. அப்ப கடன்பட்டோர் முன் கொண்டு செலுத்துக 31/3/2026 நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்துல கடன்பட்டோர் ஒருவர் எடுங்கப்பா. கடன்பட்டோர் கடன்பட்டோர் மீதி எவ்வளவுப்பா? கடன்பட்டோர் மீதி இறுதியில மீதி 370 ரூபாயிரத்தில் எடுக்கப்பட 370. அப்ப இறுதி கடன்பட்டோர் 370. இந்த 370க்கு தான் எத்தனை வீத ஏற்பாடு? 10. புரிஞ்சு கொள்ளுங்க.
இறுதி கடன்பட்டோருக்கு தான் இறுதி ஏற்பாடு கழிக்கணும். அப்ப இறுதி கடன்பட்டோர் 370க்கு ஐயக்கடன் ஏற்பாடு கண்டுபிடிக்க பார்ப்போம். 10% எவ்வளோடா? ஈஸியா கழிக்கலாம். 10% 37. அதை கழிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 333. அப்ப அதுதான் கடன்பட்டோர் முன் கொண்டு செல் மீதி அல்லது தேறிய மீதி. 333 தான் கடன்பட்டோர் முன் கொண்டு செல் மீதி. தேறிய மீதி இறுதி கடன்பட்டோர் மீதிக்கு இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு பாருங்க. 370க்கு 10% 37 கழிச்சா 333. சரிங்களா? ஓகே. முதலாவது கேள்வி பதில் சொல்லுங்க. மிக ஐயக்கடனா குறை ஐயக்கடனா? என்ன நிலைமை? நிதியாண்டு இறுதியில் எவ்வளவு ஐயக்கடன் ஏற்பாடு இருக்கணும்? 37. எவ்வளவு இருக்கணும்? 37 ஏற்பாடு இருக்கணும். அங்க எவ்வளவு தொடக்கத்துல ஏற்பாடு இருக்கு? 10 எவ்வளவு இருக்கு? அப்ப இருக்கிறது போதுமா போதாதா? போதாது. எவ்வளவு போதாது? 17. அப்ப அதுக்கு பேர் குறை ஐயக்கடன். குறை ஐயக்கடன் 37,000 20,000 கழிச்சு வரும் 17,000 குறை ஐயக்கடன். அதுக்குரிய சீராக்கற்பது எழுதுப்போ ஐயக்கடன் கணக்கு வரவு 17,000, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு 17,000. ஐயக்கடன் கணக்கு வரவு, ஐயக்கடன் ஏற்பாடு கணக்கு செலவு. இரண்டாவது விநியோக செலவாக இனங்கான தொகை. இரண்டாவது விநியோக செலவாக இனங்காணும் தொகை. விநியோக செலவாக இனங்காணும் தொகை. இப்ப இந்த கணக்கின்படி பாத்தீங்கன்னா விநியோக செலவுல கிட்டத்தட்ட 4 இங்க இருக்க போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க இருக்கு. ஏன்னா இந்த விநியோக செலவுக்குள்ள 4 தர வரப்போகுது. இந்த வினாவின்படி விநியோக செலவுக்குள்ள 4 தர வரப்போகுதுன்னா ரூபாய் 1000 வரப்போகுது. விநியோக செலவுக்குள்ள 4 தொகை வரப்போகுது. எது வரும்? ஒன்று அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் எவ்வளவு? அறவிட முடியா கடன் 40. காட்டுங்க. அறவிட முடியா கடன் 40. சரிங்களா? அடுத்தது மீத பெற்ற அறவிட முடியா கடன் இருக்கா? என்ன இருக்கு? எவ்வளவு மீத பெற்ற அறவிட முடியா கடன்? 10. என்ன பண்ண? அதை அறவிட முடியா கடன் கழிக்கணும். அதை கழிச்சுங்க. மீள பெற்ற அறவிட முடியா கடன் 10 கழிப்போம். அறவிட முடியாதுன்னா கழிங்க 10. மீள பெற்ற கழிச்செடுக்கணும். மீள பெற்றிருந்தா அதை கழிச்செடுங்க. வேற என்ன இருக்கு? கொடுத்த கழிவு இருக்குதானே? என்ன சார் சொல்லுங்க? கொடுத்த கழிவு. அப்ப அதை காட்டுங்க. கொடுத்த கழிவு என்னடா 30. இன்னொரு செலவு சொல்லுங்க. இன்னொரு செலவு குறை ஐயக்கடன். குறை ஐயக்கடன் என்னடா 17. போட்டி கழிச்சு குறை ஐயக்கடன் 17. 3 தொகை கூட்டக ஒரு தொகை கழிப்படும்.
விநியோக செலவை காட்டுறது ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்க தயாரிக்குவான். ஐயக்கடன் ஏற்பாடுகள் ஒட்டி போடுவது ஐயக்கடன் ஏற்பாடுகளுக்கு ஒட்டி போடுவது. சரி சொல்லக்கூடாது எவ்வளவு தொடக்க ஐயக்கடன் ஏற்பாடு. ஐயக்கடன் ஏற்பாடு என்ன மீதி செலவு மீதி எவ்வளவு தொடக்க ஏற்பாடு 20 ஐயக்கடன் ஏற்பாடு கணக்குல தொடக்க மீதி போடுறது 20 செலவு மீதி. சரி இப்போ இதுல வரப்போற விஷயம் தான் ஒண்ணு ஆண்டுக்கு சேர ஐயக்கடனை பதிஞ்சு இறுதியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இறுதியை பதிஞ்சு ஆண்டுக்குரிய ஐயக்கடனை கண்டுபிடிக்கணும். என்ன ஆப்ஷன் ரெண்டே வேலைதான் செய்யணும். ஒன்று ஆண்டுக்குரிய ஐயக்கடனை பதிஞ்சு என்ன கண்டுபிடிக்கணும் இறுதிய, அல்லது இறுதிய பதிஞ்சிட்டு ஆண்டுக்குரிய. வளமே நாங்க எப்படி கணக்கு செய்வோம் இறுதிய பதிஞ்சிட்டு தான் ஆண்டுக்குரிய எடுப்போம். எவ்வளவு இறுதி ஏற்பாடு இறுதி ஏற்பாடு 37 அதுல இறுதி ஏற்பாடு 6 பதிவு. அப்ப இறுதி ஏற்பாடு 37 இதுதான் அடுத்த நிதியானது தொடக்க ஏற்பாடு போகும்போது இந்த 37 தான் அடுத்த நிதியான தொடக்க ஏற்பாடு போகும். இப்ப கணக்கு பேலன்ஸ் பண்ணுது. இப்ப கணக்கு பேலன்ஸ் பண்ணுங்க. செலவழத்தை வரவழைதான் அதிகம் 37 17 20 பண்ண எஸ் இதுதான் குறை ஐய கடை. அவ்வளவுதான் இதான் குறை ஐய கடை. அவ இந்த தொகுப்பும் விநியோக செலவு எங்க போதுல விநியோக செலவு. Okay, 30, 31, 32 நான் அதற்கு பேலன்ஸ் செய்வோம். அது நான் அவருக்கு பேலன்ஸ் செய்வோம். 16 பக்கம் சரி 2 எழுத்துக்கு மார்க் 16 பக்கம் வாங்க. 16 பக்கம் அந்த மேலதிக பயிற்சிகள் போட்டுட்டா சொல்லுங்க. அதுல முதலாவது சங்கர் நிறுவன டெலிகாம் மேலதிக பயிற்சியில முதலாவது சங்கர் நிறுவன கேள்விக்காங்க இருக்கும். வடிவா பதில் கொடுக்கணும். அந்த மாதிரியான வேணாதான் பார்க்க வரும். பாருங்க சங்கர் நிறுவனம் வேணும். சங்கர் நிறுவனத்தில் இரு நிதியாண்டுக்கான செலவு வியாபார வருமதிகள் 31/3/26 இறுதி ஆரம்பி 3,60,000 எவ்வளவு வியாபார வருமதிகள் நிதியான ஆரம்பத்துல 31/3/25 ஆரம்பம் 2,00,000 அதுக்கு கீழே கூட்டிட்டு பாருங்க. அளவிட முடியா கடன். அளவிட முடியா கடன் என்பது அந்த 16 என்னது அந்த 22 என்னது அதுகளை எப்படி சொல்லணும். இப்போ நாங்க முதல் இந்த மாதிரி 2 தினங்கள் கொடுத்துட்டு படிக்கணும். வடிவான விஷயம் 2 தினங்கள் கொடுத்துட்டு இப்படி தரவுகள் தந்தா நீங்க அதுல இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும். எதுக்கு மீதி இருக்கும், எது அந்த ஆண்டுக்குரியது எடுத்து, எது மீதி எது ஆண்டுக்குரியது. கடன் பட்டோர் கண் பாருங்க வியாபார வருமதி அது வளமையா வியாபார வருமதிக்கு தொடக்க மீதி இருக்குமா இருக்காத இருக்கும். அப்ப அதெல்லாம் அத்தினத்தில் உள்ளபடியான் எப்படி சொல்லணும் அத்தினத்தில் உள்ளபடியான் எது வியாபார வருமதி. ஏன்னா வியாபார வருமதி ஒரு சொத்து. சொத்து பொறுப்பு உரிமையாண்மைக்கு எப்படி தலைப்போடும் 31/3/2026 உள்ளபடியான அப்ப இங்க இருக்க கடன் பட்டோர் மீதி என்பது அந்த வருஷத்துக்குரியதா இல்ல அந்த வருஷ முடிவில் உள்ளதா
அந்த வருஷ முடிவுகள். அறவிட முடியாத என்ன கணக்கு? செலவின கணக்கு. அதுக்கு எப்படி சொல்லணும்? அதெல்லாம் அந்த வருஷத்துக்குரிய தானே. அப்போ 25ஆம் ஆண்டுக்குரிய அறவிட முடியாத கணக்கு எவ்வளவு? 16. 26ஆம் ஆண்டுக்கு எவ்வளவு? 22. அவ்வளவுதான். அங்க என்ன பார்க்க கூடாது? மீதி மாற்றம் பார்க்க கூடாது. ஏன்னா நான் படிச்சிருக்கோம், வருமான கணக்கு செலவின கணக்கு என்ன கணக்குகள்? மூடும் கணக்குகள். என்ன கணக்குகள் போல? அதெல்லாம் அந்தந்த வருஷத்துக்கு தானே பார்க்கணும். அப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. 25ஆம் ஆண்டுக்கு எவ்வளவு அறவிட முடியா கடன்? 16. 26ஆம் ஆண்டுக்கு எவ்வளவு அறவிட முடியா கடன்? 20. அது கீழே என்ன தரவு இருக்கு? ஐயக்கடன் ஏற்பாடு. இது என்ன கணக்கு? மூடும் கணக்கா தொடரும் கணக்கா? ஐயக்கடன் ஏற்பாடு மூடும் கணக்கா தொடரும் கணக்கா? தொடரும் கணக்கு. அப்ப நான் சொன்னேன் அந்த கணக்கெல்லாம் மாற்றம் தானே பார்க்க சொல்லி. மீதி உள்ள கணக்குகளுக்கு என்ன பார்க்கணும்? மாற்றம். அப்ப எவ்வளவு ஐயக்கடன் ஏற்பாடு? இறுதி மீதி. ஐயக்கடன் ஏற்பாடு இறுதி மீதி எவ்வளவு? 36 ஒரு தொகை இருக்கா? போயிட்டு பாருங்க. ஐயக்கடன் ஏற்பாடு இறுதி மீதி 36 இருக்கா? அந்த 36க்கான விளக்கத்தை சொல்லுங்க. அது நாங்க அதை வளம் எப்படி சொல்லுவோம்? நிதியாண்டு முடிவில ஐயக்கடனுக்கு 36 ஏற்பாடு இருந்தா போதும். எங்க திரும்பி சொல்லுங்க. அது நிதியாண்டு இறுதியில ஐயக்கடனுக்கு 36 ஏற்பாடு இருந்தா போதும். கிட்டத்தட்ட எத்தனை மீது ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க? சும்மா கற்பனை பார்ப்போமா? எவ்வளவு கடன் பட்டவர் மீதி? கடன் பட்டவர் மீதி 3,60,000. எத்தனை வீதம் ஏற்பாடு? 36 ஏற்பாடு. எத்தனை வீதம்? 10 வீதம் தானே. போன வருஷம் பாருங்க, அது அப்படித்தானே வருது. எவ்வளவு கடன் பட்டவர் மீதி? 80. எவ்வளவு ஏற்பாடு? எத்தனை வீதம் ஏற்பாடு? அப்ப இந்த அறவிட முடியாத கடன் கடன் பட்டவர் கழிச்சிருப்பாங்க, கழிச்சிருக்க மாட்டாங்களா? கழிச்சுதான் இருப்பாங்க. மேலதிக தகவல் இருந்ததுன்னு கழிக்கணும். எங்க இருந்தா? இங்க மேலதிக தகவலை கொடுத்திருக்கு இல்ல. இப்ப வினா போங்களே. வினா பாருங்க. 31/3/2026 முடியும் நிதியாண்டுக்கான அறவிட முடியா ஐயக்கடன் செலவு. அறவிட முடியா ஐயக்கடன் செலவுனா ரெண்டையும் சேர்த்து காட்டுறது. எந்த ஆண்டுக்கு? 26ஆம் ஆண்டு. சொல்லுங்க பாப்போம். 26ஆம் ஆண்டுக்கு எவ்வளவு அறவிட முடியா கடன்? 26ஆம் ஆண்டுக்கு எவ்வளவு அறவிட முடியா கடன்? 22. அந்த வருஷத்துக்கு எவ்வளவு? அப்ப அறவிட முடியா கடன் 22,000 எடுத்துருங்க முதல்ல. சரிங்களா? இப்ப சொல்லுங்க அடுத்தது. 22 சரி 26ஆம் ஆண்டுக்கு எவ்வளவு ஐயக்கடனை காட்டும் செலவா? இதே மாதிரி கொண்டு 36 போடுறது இல்ல. அங்க நாங்க ஞாபகம் இருக்கா? இறுதி ஏற்பாடு எடுக்கணுமா மாற்றத்தை எடுக்கணுமா? மாற்றத்தை எடுக்கணும். கவனமா செய்யணும்டா. நிதியாண்டு முடிவில் எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? சொல்லுங்க. 36. நாங்க எவ்வளவு ஏற்பாடு இருக்கு தொடக்கத்துல? எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? ஆனா இப்ப நமக்கு எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? அப்ப இருக்கிறது போதுமா போதாதா? போதும். எவ்வளவு போதாது? 18 குறை ஐயக்கடன். அப்ப குறை ஐயக்கடன் எவ்வளவு பிள்ளை? 8. அப்ப சேர்த்த எவ்வளவுமா? 30,000 ரூபாய் அறவிட முடியா ஐயக்கடன் சார். இப்படிதான் பதில் கொடுக்கணுமா? 30,000. எப்படி எடுத்தோம்? அறவிட முடியா கடன்களுக்கு மாற்ற பார்க்க கூடாது. அறவிட முடியா கடன்களுக்கு அந்தந்த ஆண்டுக்கு தான் சேர்த்து. அப்ப அது 22ஆம் ஆண்டுக்கு சரி 26ஆம் ஆண்டுக்குரிய அறவிட முடியா கடன் 22,000. அடுத்த ஐயக்கடன் செலவு பாருங்க. மேலதிக பயிற்சி கணக்கான நிறுவனத்தில் அவ குறை ஐயக்கடன் 36,000. 36,000 28,000 கழிக்கப்படும். அப்ப 8,000. அவர் என்ன சேர்த்து விட்டீங்கன்னா மீதி சரி எவ்வளவு செலவாக காட்ட வேண்டிய தொகை? 30,000. அதான் அறவிட முடியா ஐயக்கடன் செலவு. அறவிட முடியா ஐயக்கடன் செலவு 30,000. மறுபடியும் சொல்றேன், ஐயக்கடனுக்கு அப்படி வித்தியாசம் பார்த்த மாதிரி ஏன் அறவிட முடியாது அப்படி வித்தியாசம் பார்க்க கூடாது? போனது சார் அறவிட முடியாத 4,000 கூடி இருக்கு. அறவிட முடியாத அந்தந்த அங்கிருக்கு சேரு. அதெல்லாம் மூடும் கணக்கா தொடரும் கணக்கா? மூடு. அப்ப இப்படி போடப்படுறது போட்டு நீங்க தெளிவாக கணக்கு செஞ்சிருக்கு. அடுத்த 2வது சொல்லுங்க.
31/3/2026 நடைமுறைச்சத்தில் வெளிப்படுத்தின வியாபாரம். நடைமுறைச்சத்தில் எது காட்டுவோம்? இறுதி கடன்பட்டோர் மீதிலிருந்து இறுதி ஏற்பாடு கழிச்சு. எவ்வளவு இறுதி கடன்பட்டோர் மீதி கொடுத்துருப்பாங்க? 3,60,000. எவ்வளவு அதுக்கான இறுதி ஏற்பாடு? 30 கழிச்சா 320. அவ்வளவுதான். இறுதி கடன்பட்டோர் மீதிலிருந்து இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கழிங்க. இறுதி கடன்பட்டோர் மீதிலிருந்து இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கழிங்க. 360க்கு 36 கழிங்க. 326. அப்ப 37ஆம் பக்கம் 91வது தெரியுது. 91வது வேணாம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வரைவினா வடிவாங்க 91வது 37ஆம் பக்கம் எடுத்து மாதிரி. சரி சரி பெற கிடைக்கும். இதே மாதிரி செய்யுங்க. வியாபாரத்தின் புத்தகத்திலிருந்து எடுத்த தகவல்கள் கொடுத்துருக்குது. 31/3/26 இறுதி, 31/3/25 ஆரம்பம். சரி, உங்களுக்கு என்னென்ன மீதி கொடுத்துருக்காங்க? வியாபார கடன்பட்டோரோ ஐயக்கடன் ஏற்பாடு. அப்ப ரெண்டுமே தொடரும் கணக்கு தானே. ரெண்டுமே அந்த 2,800க்கு 10% தானே 280. அந்த 2,400க்கு 10% தானே 240. கிட்டத்தட்ட எத்தனை வீதம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க? 10 வீதம். சரி, இந்த ஐயக்கடன் பாருங்க. எவ்வளவு நிதியாண்டு முடிவில் ஐயக்கடன் ஏற்பாடு? 280. அப்ப அதன் அர்த்தம் என்ன? நிதியாண்டு முடிவில் ஐயக்கடனுக்கு எவ்வளவு ஏற்பாடு இருந்தா போதும்? 280. ஆனா தொடக்கத்துல எவ்வளவு ஏற்பாடு இருக்கு? 240. அப்ப இருக்கிறது போதுமா போதாதா? எவ்வளவு போதாது? அப்ப 40 சேர்த்தா தானே அந்த 240ஓட 40 சேர்த்தா 280 வரும். அப்ப குறை ஐயக்கடன் எவ்வளவு சொல்லுது? குறை ஐயக்கடன் எவ்வளவு சொல்லுது? 40. குறை ஐயக்கடன் 40. முதல்ல அதை எடுத்துட்டீங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்கு? மேலதிக தகவல் பாருங்க. மேலும் 31/3/2026 முடிவடைந்த வருடத்தில் அறவிட முடியா கடனாக 1,20,000 பதிவளிக்கப்பட்டுள்ளதுடன் அவை அறவிட முடியா கடன்கள் கணக்கில் பதியப்பட்டிருக்காம பதிஞ்சாச்சு. அப்ப பதிஞ்சாச்சுன்னா அப்ப ஆல்ரெடி கடன் பட்டோம் அதெல்லாம் கழிச்சுதான் இருப்பாங்க. நீங்க இன்னொரு கொண்டு கழிக்கிறது இல்ல. ஏற்கனவே அந்த அறவிட முடியா கடன் பதிஞ்சாச்சுன்னு தானே சொல்லியிருக்கு. அப்ப அது கடன் பட்டோல கழிச்சிருப்பாங்க. நீங்க திருப்பி கழிக்காதீங்க. அப்ப அறவிட முடியா கடன் 120. அப்ப சேர்த்து விட்டா அது நம்ம முதலாவது கேள்வி. 31/3/26 முடிவடைந்த வருடத்துக்கு அறவிட முடியா மற்றும் ஐயக்கடன் செலவு என்ன கூட்டுங்க எவ்வளவு வரும்?
160. அப்ப உங்களுக்கு 2 ஆன்சர் இருக்கா? 2வது ஆன்சர் வரும், 3வது ஆன்சர் வரும். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. 31/3/2026 வியாபார வருமதிகளின் கொண்டு செல் மீதி கேட்டா அது நோமல் எடுக்காம இறுதியில இறுதியில கடன்பட்டோர் மீதி 2800. எவ்வளவு? அதுக்குரிய ஐயக்கடன் ஏற்பாடு அதைத்தான் கழிக்கணும். இறுதி கடன்பட்டோர்ல இருந்து இறுதி ஐயக்கடனை கழிக்கும். இறுதி கடன்பட்டோர்ல இருந்து இறுதி ஐயக்கடன் ஏற்பாடு கழிச்சவர் 2520. இதே 31/3/25 கேட்டிருந்தா 31/3/25 கடன்பட்டோர் முன்கொண்டு செல் மீதி கேட்டிருந்தா 2400 240 கழிக்கும். இவ்வளவுதான். ஓகே, ரைட்.